எல்லாம் இன்பமயம். நேற்று செல்லில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அந்த வீடியோவில் விளக்கு வைக்கிறது, பூஜை செய்கிறத பற்றி ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. எந்த சாஸ்திரத்துலேயும் இல்லை விளக்கு வைக்கிறதுக்கு, எந்த சாஸ்திரத்துலேயும் இல்லை பரிகாரம் செய்கிறதுக்கு, எல்லாம் மூடத்தனம் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல, அதை ஒரு தாடி வச்சவன் ஆமோதிக்கிறான். விளக்கு வைப்பதுங்கிறது வேறு, பரிகார பூஜைங்கிறது வேறு. பரிகாரங்கிறது அவங்க மனதார இருக்கக்கூடிய கவலையை தொலைக்கிறதுக்காக செய்கிறாங்க. விளக்கு வைப்பது அதோட லிங்க் பண்ணி பேசுகிற பொழுது அதை கண்டிக்க நான் விழைகிறேன். ஆதி காலத்தில் கரண்ட்டு கிடையாது, தீபம் வச்சாங்கன்னு சொன்னாங்க. தீபம் வைப்பது ஆதி காலம் இல்லை, எல்லா காலத்துலேயும். ஏன் என்பது தெரியாமலே இருக்கிறாங்க. பொதுவாக அந்தி வேளையில் அங்கங்கே முடங்கி கிடக்கிற வைரஸ் பூச்சிகள்லாம் பறக்க ஆரம்பிக்கும். கரெக்டாக அது மனிதரையோ இல்லை மற்ற உயிருள்ளதையோ அட்டாக் பண்ணும். அப்படி பறக்க ஆரம்பிக்கக்கூடிய அந்த வைரஸை எப்படி அழிக்கணும்னா பொறி வச்சு பிடிக்கணும்னு சொல்லுவாங்க. அதுதான் தீபம் ஏற்றுறது. அதனால தான் வாசலில், வீட்டில், நடு வீட்டில் எல்லா இடத்துலையும் தீபம் ஏற்றுங்க. வெளிச்சத்துக்காக தீபம் என்ற ஒரு எண்ணம் இருந்தாலும் அதனுடைய மூல தத்துவமே நம்மை சுற்றி இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத வைரஸை அழிக்கிறதுக்காகத்தான். இதற்காக ஆரம்பித்தது தான் அந்த தீப ஆராதனை, தீப ஒளி வழிபாடு, தீபம் வைக்கிறது எல்லாமே. ஜுவாலை இல்லாத லைட் எரிஞ்சு என்ன பிரயோஜனம்? அது எதையுமே அழிக்காது, மேலும் கூட்டும். இப்போ முன்னெல்லாம் பார்த்தோம்னா தெரு விளக்கில் டூம் போட்ட விளக்கு போட்டாங்கன்னா அது உள்ளே நிறைய கொசு போய் விழுந்து அந்த டூம் லைட்டினுடைய வெளிச்சத்தையே மறைச்சிடும். ஆக விஞ்ஞானத்தால் கண்டுபிடிக்கப்பட்டது வெளிச்சத்தை தரக்கூடியதாக இருந்தாலும் அந்த வைரஸ் கிருமிகளை அழிக்கும் திறமை அதில் இல்லை. அதனால தான் இன்னமும் நம்ம பெரியவங்க வீட்டில் விளக்கேற்றுங்கன்னு சொல்கிறாங்க. இதை வீணாக போகிறவங்க கதை கட்டி அதுக்கு சாஸ்திரம் இருக்குதா, சம்பிரதாயம் இருக்குதான்னு சொல்லி மக்களை குழப்பி மக்களுக்கு திசை திருப்ப எண்ணுபவர்களை நாம் என்ன செய்யலாம்? நீங்களே சொல்லுங்கள். சிந்திப்போம். எல்லாம் இன்பமயம்.